ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்துள்ள சூழலில் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி மாற்றப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை அரசியல் களத்தில் எழுப்பியுள்ளது. நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாமக தலைவராக அன்புமணி பணியாற்றி வந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் இனி பாமக செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி இருப்பார் எனவும் கட்சியின் தலைவர் தாம்தான் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். ராமதாஸின் இந்த அவசர அறிவிப்பின் பின்னணியில் அமித்ஷாவின் தமிழக வருகையும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி விவகாரத்தில் ராமதாசுக்கும் அன்புமணிக்குமான பனிப்போர் இருந்ததாக தகவல் வெளியானது. முக்கியமாக 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் ராமதாசுக்கு ஆரம்பம் முதலே உடன்பாடு இல்லை எனவும் அதிமுகவுடன் தேர்தல் களத்தில் பயணிப்பதே பாமகவின் எதிர்காலத்திற்கு நன்மையாக விளங்கும் என்று ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தந்தையின் முடிவுக்கு மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதிலேயே அன்புமணி முனைப்பு காட்டி வருவதாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதுதான் ராமதாசின் எண்ணமாக இருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி சென்றால் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்பது அன்புமணியின் கணக்காக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்துள்ள சூழலில் அவரை அன்புமணி சந்திக்கவிருப்பதாகவும் அப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த ராமதாஸ் பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த அதிரடி முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.